பாவம் சரியா படிக்கல போல. சார் ஸ்டிக் வந்திருக்கா சார். யாரது? ஸ்டிக் வியாபாரி உங்களை பார்க்கணுமா? இதோ மகாராஜ், நம்ம கிட்ட நல்ல நல்ல வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? எனக்கு எதுக்கப்பா, யாராவது ரிட்டையர்ட் பீப்புளா பார்த்து கொடு. அவ்வளவு காஷ்மீர் சரக்கு மகாராஜ். சார் வேணா வாங்கி பாருங்க. இந்தாங்கோ. ஓ ரொம்ப நல்லாதான் இருக்குது. பார்த்திபா, நீதான் அடிக்கடி அப்பா அப்பான்னு சொல்லுவியே, ஒண்ணு வாங்கிட்டு போய் உங்க அப்பாவுக்கு பிரசன்ட் பண்ண. சச்சே, கைகால் ஒஞ்சி போன கிழவன் நினைச்சியா எங்க அப்பாவை? நம்ம மாதிரி 10 குண்டர்கள் போனாலும் ஒரே கையால் அடிச்சு தள்ளக்கூடிய சக்தி உடைய 50 வயசு வாலிபர்ரா எங்க அப்பா. நீ வேற ஆள பார். சார் சவால். யாருகிட்ட இருந்துடா? ஆஹா ஆஹா, டேய், கலைமன்ற பத்திரிகையிலிருந்து என்ன கதைகள் அனுப்ப சொல்லி மனோன்மணிங்கிற ஒரு பொண்ணு எழுதிருக்கா. பொண்ணா? ஏய், நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா. ஏண்டா? கதையில ஆரம்பமாகிற கடிதம் கடைசியில காதல்ல வந்து முடிஞ்சாலும் முடியும். கிறுக்கு பயல, முன்பின் அறிமுகம் இல்லாத பொண்ணு இப்படி எல்லாம் நையாண்டியா பேசக்கூடாது. டேய், நமக்கு பத்திரிகையில இருந்து திரும்பி வந்ததுல கதைகள், அதையெல்லாம் ஒரே பண்டலா கட்டி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பு. சரி சார். போடு. ஏன் மீனாட்சி கண்ணீர் வடிக்கிற? இந்த மாதிரி வீட்டுல வந்து இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுன்னு தானே. நான் ஏழை வீட்டுல பிறந்தேன். எனக்கு எல்லா இடமும் சொர்க்கம். நீங்க பரம்பரையா மாளிகையில வாழ்ந்தோம். உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்தது நினைச்சு பார்க்கும்போது என்னால தாங்கவே முடியல. மீனாட்சி, உண்மையான இன்பம் நாம் இருக்கிற இடத்துல இல்லை, நாம் இருக்கிற முறையில இருக்கு. என் பாருங்க, நாம சேர்ந்திருக்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சேட் மதன்தான் உங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதா சொல்லிருக்காரு. சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா. எஜமா, நாங்க இன்னைக்குமே உங்களுடைய வேலைக்காரங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வர காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க போயிட்டு வர்றோம் எஜமா. அன்பும் நன்றியும் உள்ள வேலைக்காரங்க கிடைக்கல, உலகம் வருத்தப்படுது. அப்படிப்பட்ட வேலைக்காரங்க கிடைச்சும் பிரிய வேண்டி வந்தது. என்ன குற்றாவே? சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டேன். அவசரத்துல வித்ததுனால சொத்துகளுக்கு உரிய விலை கிடைக்கல. 50,000 ரூபாய் துண்டு விழுந்துருச்சு. அதனால ரங்கசாமி நாயுடு ஒருத்தர் கடனை தவிர மத்தவங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். அவருக்கும் இப்போதைக்கு ஒரு பிராமிசரி நோட் எழுதி கொடுக்கறது, 1 வருஷத்துல பணத்தை திருப்பி கொடுத்துறதுன்னு ஏற்பாடு செய்திருக்கு. சொத்தெல்லாம் போன பிறகு அந்த 50,000 நாம் எப்படி அடிக்க முடியும்? இதெல்லாம் கணக்காரங்கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னாதான் கேட்பாங்களா? பிராமிஸ் நோட்டு. என்னங்க என்னங்க என்னங்க, கடனுக்காக கையெழுத்து போட வேண்டிய நிலைமை ஒரு நாள் வரும். அன்னைக்கு இந்த கையால அந்த கையெழுத்து போடக்கூடாதுன்னு கடவுள் இப்படி பண்ணிட்டாரு போல இருக்கு. போலான்னு சொன்னீங்களே, நாளைக்கு பவானி சாகர் போலாமா? சாரி பூங்குடி, பரீட்சை முடிஞ்ச உடனே ஊருக்கு வரும்படி அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்து. லெட்டர் வந்திருக்கா? அவர் எப்ப உங்களுக்கு ட்ரங்கால் தானே பண்ணுவாரு? அதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த லெட்டர் கூட எங்க மேனேஜர் தான் எழுதியிருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் திடீர்னு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. கல்யாணமா? ஆமா, வயசாயிடுச்சு, படிப்பு முடிஞ்சு போச்சு, கல்யாணம் செய்ய வேண்டாமா? பொண்ணு யாரு? எல்லாம் ஊருக்கு போனதான் தெரியும். எனக்கு இப்ப உள்ள கவலை எல்லாம் பொண்ணு அழகா இருக்கணுமே, நல்ல குணமா இருக்கணுமே தான். பூங்குடி, பூங்குடி, நீங்க இவ்வளவு மோசமானவர் தெரியாம போச்சு. என் பக்கத்துல நிக்காதீங்க, போங்க. என்ன சொல்ற பூங்குடி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? ஓ, யூ ஆர் மிஸ்டேக்கன் பூங்குடி. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் எங்க அண்ணன் கல்யாணத்தை பத்தி. அப்படியா? அப்பா, ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் எவ்வளவு பயந்துட்டேன். பூங்குடி, நீ எவ்வளவு தீவிரமா அன்பு செலுத்துறியோ அவ்வளவு தீவிரமா நிதானத்தை இழந்துடுற. இந்த சின்ன விஷயத்துக்கே நீ எவ்வளவு பயந்தா
இன்னும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய ஏமாற்றங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாம் நீ எவ்வளவு பயப்பட போறியோ தெரியல. பயப்படும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு பயப்படுறேன். இப்ப நீங்க பயப்படாதீங்க. முதல்ல எனக்கும் சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் வாங்குங்க. நானும் உங்களோட ஊருக்கு வரப்பேன். நாம 2 பேருமே போகலாம். ஆனா ஒண்ணும், நாளைக்கு எங்க அண்ணனும் பெங்களூர்ல இருந்து வராரு. நான் அவரை ஜோலார்பேட்டையில மீட் பண்ணி அவர் கூட போயாகணும். அதனால என்ன, நானும் ஜோலார்பேட்டையில இறங்குறேன். 3 பேருமா சேர்ந்து போலாம். சரிதான் அம்மா. அந்த அர்த்தராத்திரியில அந்த ஜங்ஷன்ல உன்னை கொண்டு போய் எங்க அண்ணன் கிட்ட, அண்ணா திஸ் இஸ் மை காதலி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றியா? என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண? என்ன உங்கடி, நாம இருக்கிறது அமெரிக்கால இல்ல, தமிழ்நாட்டுல. பாரு, நாளைக்கு நாம ஊருக்கு போன உடனே உன்னை பத்தி எங்க அண்ணா, அப்பா, அம்மா எல்லார்கிட்டையும் விவரமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வந்தா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன்? ஓகே ஓகே. அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் கேர் ஆஃப் சதர்ன் ரயில்வே. என்ன நீங்களே சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போற காட்சியை கற்பனை செய்து பார்த்த, சிரிப்பு வந்தது. கற்பனை இருக்கு. நான் தான் நாளைக்கு நேர்லயே வரப்போறேனே. நேர்ல ஒண்ணு என்னால பார்க்க முடியாது. ஏன்? அங்கே எங்க அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் முன்னாலேயும் ஒன்னையே நான் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க என்ன கேலி செய்ய மாட்டாங்களா? ஓ அதுவா? நான் கூட அவங்க முன்னால உங்களை பார்க்கவே மாட்டேன். அதுக்காக இப்பவே பார்க்க கூடாதுன்னு இருக்கா? அட, அதுக்குள்ள ஸ்டேஷன் வந்துருச்சே. ஆமா, 1 வருஷத்துக்கு பிறகு நான் எங்க அண்ணனை பார்க்க போறேன்னு இல்ல, அதனாலதான். போட்டார் இந்த பெட்டு படிக்க 2 எடுத்துட்டு போய் பெங்களூர் மேல் வர பிளாட்ஃபார்த்தை கொண்டு. சரி சார். ஆமா. அப்பா, உங்க அண்ணனை பார்க்க போற ஆர்வத்துல என்னை விட்டு பிரியணுமேங்கிற கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே? என்ன பொங்குடி, நாம என்ன 1 வருஷமா பிரிஞ்சிருக்க போறோம்? ஜஸ்ட் 1 டே, 15 hours தானே. அதுக்கப்புறம் நாம நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மீட் பண்ண போறோமே. சரி சரி சரி, புறப்படுங்க. ரயில் கிளம்ப போகுது. பாய். டேய் தம்பி, டேய் சரவணா, அண்ணா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. வருஷத்துல பெரும்பகுதி நாம 2 பேரும் பிரிஞ்சு இருக்க வேண்டி இருக்குதேன்னு நான் அடிக்கடி வருத்தப்படுறது உண்டு. ஆனா இந்த சந்திப்புக்காக, இந்த சந்திப்புல ஏற்படுற ஆனந்தத்துக்காக நாம 2 பேரும் எவ்வளவு நாள் வேணாலும் பிரிஞ்சு இருக்கலாம்னு தோணுது. உண்மைதான் அண்ணா. உலகத்துல எத்தனையோ இன்பங்கள் இருக்கு. ஆனா பிரிஞ்ச சகோதரர்கள் ஒண்ணு சேரும் போது ஏற்படுற இன்பத்துக்கு அந்த இன்பங்கள் எதுவுமே ஈடாகாதண்ணா. சார் வணக்கம் சார். கருப்பையா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு சார். உங்க அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் போய் தேடிட்டு வர்றேன் சார். ஆமா சார், உங்களுக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல இருந்து போட்டுட்டு வந்திருக்கேன். காபி சார். சரவணா, ஊருக்கு போறோம்னு நம்ம முதல் வேலை என்ன தெரியுமா உனக்கு? தெரியும்ண்ணா. அப்பாவை நம்ம வீட்டோட சிறப்படுத்த வேண்டியது. ஐயோ, இது என்ன பெரிய சதித்திட்டமா இருக்குது. சும்மா வீட்டை விட்டு வெளியே போகாம தடை உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அப்பா நீங்க எங்க 2 பேருக்காக இவ்வளவு நாள் உழைச்சது போதும், இனிமே நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நாங்க உழைக்கிறோம்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் ஆபீஸ் நிர்வாகத்தை எல்லாம் நாமே கவனிக்க வேண்டியது. அது மட்டுமல்ல, தேவாரம், திருவாசகம் இந்த 2 புஸ்தகத்தையும் அப்பாவை படிக்க சொல்லி அம்மாவை கேட்க வைக்க வேண்டியது. அந்த ஆனந்தமான காட்சி நாம 2 பேரும் தினமும் பார்த்து அனுபவிக்க வேண்டியது. நானும் இந்த சந்தோஷமான குடும்பத்துல அனுமார் மாதிரி தொடர்ந்து பணியாற்ற வேண்டியது. ரிசல்ட் கொடுத்துட்டா இப்போ கம்பார்ட்மெண்ட்ல இருக்க, காலையில பார்க்கலாம். குட் நைட் சார். அம்மா, என்ன அம்மா வந்திருக்காங்க? அம்மா. ஏம்மா இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, சூரியனும் சந்திரனும் ஒரே திசையில உதயமாகிற காட்சியை பாக்குறேன்ப்பா. ஏம்மா அப்பா வரலையா? அவரும் நானும் ஒன்னாதாப்பா வந்தோம். அதுக்குள்ள
அவருக்கு ஏதோ வேலை வந்துருச்சு. ஏம்மா தம்பியையும் என்னையும் ஒன்னா புறத்து வர சொல்லி லெட்டர் போட்டீங்களே, இப்ப உங்க 2 பேரையும் ஒன்னா ஸ்டேஷன்ல மீட் பண்றதுக்கு எங்களுக்கு பிரியமா இருக்காதம்மா? அதுக்கு என்னப்பா, வீட்டுக்கு போனதும் பாத்துக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கம்மா. போன முறை நீங்க பார்த்ததை விட இப்ப 25 பவுண்டு உப்பி இருக்கு. சாருக்கும் 15 பவுண்டு ஏத்தி இருக்கு. அம்மா சாமான்களை எல்லாம் இறக்காச்சுங்க. வாங்கப்பா போலாம். அம்மா சாமான்களை எல்லாம் வேற ஒரு டாக்ஸில ஏற்றிட்டோம். நானும் கருப்பேன அதுல வந்துடுறோம். நீங்க இந்த டாக்ஸில வந்துருங்க. வாங்கப்பா. என்னம்மா டாக்ஸி நம்ம கார் வரல? கொஞ்சம் வேலையா போயிருக்கு. டிரைவர் பரிசுவாக்கம். ஏம்மா நாம டி நகர்ல இருக்கிறோம். ஆமாப்பா. ஆனா நாம தொழ வேண்டிய தெய்வம் பரிசுவாக்கத்துல இருக்கு. வாங்கப்பா. ஓஹோ அண்ணா, நம்ம 2 பேரும் பரீட்சையில பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக அம்மா நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. வாங்க வாங்க போலாம். நிறுத்தப்பா. இங்கேயம்மா இறங்குனீங்க? யார் விடும் அது? அம்மா. அப்பா 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 அப்பா, என்னப்பா இது? என்ன இது? உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, என்னப்பா இது? அம்மா அப்பா அம்மா, கோவிலுக்கு போகலாம் கடவுளை பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இந்த குடிய காட்சியை காட்டுறதுக்கு தானா? அம்மா என்னம்மா நடந்தது? அப்பாவுக்கு ஏமா இந்த நிலைமை? என்ன சமாச்சாரம்? எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கலையம்மா. அம்மா, அப்பா பணம் போட்டிருந்த பேங்க் திடீர்னு முறிஞ்சு போச்சு. கடனுக்காக சொத்து பூராவும் வித்தாச்சு. அந்த அதிர்ச்சியில்தான் அப்பா இப்படி ஆயிட்டாரு. அப்பா, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போது அது ஏன் எங்களுக்கு தெரிவிக்காம இருந்தீங்க? அம்மாவும் நீங்களும் தாங்க முடியாத இந்த வேதனையை தாங்கிக்கிட்டு இருக்கும் போது துன்பத்தின் நிழல் கூட உங்க மேல படாம பாதுகாக்க வேண்டிய நாங்க இன்பமா காலம் கடத்திக்கிட்டு இருந்தோம். கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எழுதணும் அடுப்பு கெடுமைதான் எழுத வேண்டாம்னு சொன்ன அப்பா, துயரத்தின் எல்லையில் இருக்கும் போது கூட எங்களுடைய சுகத்தை பத்தியே கவலைப்பட்டிருக்கீங்களே. இப்படிப்பட்ட உங்களை விட எங்களுக்கு படிப்பா பெரிது. எங்களுக்கு ஒரு வார்த்தை எழுதியிருந்தால் ஓடோடி வந்து உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்திருப்போம். அப்பா வராதுங்கப்பா, வராது. இனிமே உங்களுடைய உதவிதானப்பா எனக்கு. மீனாட்சி, குழந்தைங்க களைப்பா வந்திருக்காங்க, காபி கொண்டு வந்து கொடு. போங்கப்பா, கோட்டெல்லாம் கை வச்சுட்டு வாங்க. போ. நம்முடைய நிலைமை எப்படியாகும் கனவுல கூட நினைக்கலன்னா நினைக்கவே இல்லை. சத்தம் போடாது, சத்தம் போடாது. தைரியமா இருக்க வேண்டிய நாம எப்படி அழுதா? அம்மாவும் அப்பாவும் நம்மளை பார்த்தாங்கன்னா குழந்தைங்க இப்படி இருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தப்படும். சரவணா, நாம படிச்சவங்க, எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். இனிமே நம்ம கடமை என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாம நாம பார்த்துக்கணும். அது மட்டுமல்ல, இழந்த நம்ம குடும்ப கௌரவத்தையும் சொத்தையும் எப்படியாவது மீட்கணும். இதுக்கு முன்னால அம்மாவும் அப்பாவும் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை மறுபடியும் அவங்களுக்கு நாம கொடுக்கணும். அது எப்படி நான் முடியும்? எப்படியாவது முடியத்தான் வேணும். செல்வம் போயிடுச்சேன்னு அவங்க மனசால கூட நினைக்க நாம இடம் கொடுக்க கூடாது. சரவணா, யாருக்குமே கிடைக்காத தாயும் தகப்பனும் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த புனித தெய்வங்களுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படக்கூடாது. நம்ம உடம்பு அழிச்சாவது அவங்க நல்லா இருக்க பாடுபடணும். வாங்கப்பா, சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லப்பா, நீ சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம்
நான் டவுனுக்கு போறேன். சரி சரி, நான் வேற வண்டியில போய்க்கிறேன், நீ போ. ஓகே. வாங்கம்மா, உட்காருங்க. நீங்க யார பார்க்கணும்? எஜமானையா, எஜமானி அம்மாவையா, பெரியவரையா அல்லது சின்னவரையா? சின்னவரை தான் பார்க்கணும். டேய், போய் சின்னவரை கூட்டிட்டு வா. எல்லாம் சின்னவருடைய விளையாட்டு சாமான்கள். கூப்பிட்டியா? ஆமாங்க, இந்த அம்மா அவங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் பார்க்க சொன்னது இந்த குழந்தை இல்லைங்க, மிஸ்டர் சரவணன். சரவணனா? அப்படி யாரும் இங்க இல்லையே. இதானே நம்பர் 4 வில்லேஜ் ரோடு? ஆமா. அப்போ இது மீனாட்சி அண்ட் கோ ப்ரொப்ரைட்டர் பங்களா தானே? இல்ல அம்மா, இது தாமோதரம் பிள்ளை வீட்டு பங்களா. ஐம் சாரி. ஹலோ, இஸ் இட் மீனாட்சி அண்ட் கம்பெனி? சாரி மேடம், இது ஹோட்டல். என்ன ஹோட்டலா? ஒண்ணுமில்ல, நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போற காட்சியை கற்பனை செய்து பார்த்தேன், சிரிப்பு வந்தது. கற்பனை இருக்கு, நான் தான் நாளைக்கு நேர்லயே வர போறேனே. நேர்ல உன்னை என்னால பார்க்க முடியாது. ஏன்? பூங்குடி, நீ எவ்வளவு தீவிரமா அன்பு செலுத்துறியோ அவ்வளவு தீவிரமா நிதானத்தை இழந்துட்ட. இந்த சின்ன விஷயத்துக்கே நீ எவ்வளவு பயந்தா, இன்னும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய ஏமாற்றங்கள் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாம் நீ எவ்வளவு பயப்பட போறியோ தெரியல. நான் தான் சரவணன் பேசுறேன். நீங்களா? என்னோட பேசுறதுக்கு இன்னுமா உங்களுக்கு துணிவு இருக்கு? என்ன சொல்றேன்? அப்பாவும் பிள்ளையும் கடிதமே எழுதிக்கிறது இல்ல, சங்கால தான் பேசுறது. வில்லேஜ் ரோட்ல மாளிகை, சைனா பஜார்ல ஆபீஸ், தென்னிந்தியாவில எல்லாம் செலவழியறது எங்களுடைய வம்ச பத்தி தான் சொன்னீங்களே. உங்க பேராவது உண்மையா இல்ல அதுவும் கற்பனையா? நீ எங்க வீட்டுக்கு போயிருந்தியா? வீடு சேர்ந்தே மெட்ராஸ் வரைக்கும் வந்தா சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே உண்மை வெளியாயிடும்னு ஒரு அண்ணனை கற்பனை செஞ்சு ஜோலார்பேட்டையிலேயே இறங்குற உங்களுக்கு இந்த சென்னையில வீடு வேற இருக்கா? பேச வேண்டாம். ஒரு வருஷம் உங்க பேச்சு கேட்டு கேட்டு என் உள்ளத்தை பறி கொடுத்தது போதும். கொஞ்சம் பித்தலாட்டமும் நிறைஞ்ச ஒரு மனிதனுடைய பேச்சுக்களை இனிமேலும் நம்ப நான் குழந்தை இல்லை. பூங்குடி, இனி என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அழகு கிடையாது. பூங்குடி, பூங்குடி. என்ன மாப்பிள, அப்படி திருட மாதிரி பதுங்குறிய? என்ன எல்லாம் உங்க முடிய பார்த்து பயந்துதான். புண்ணிய வாடங்க காலடி எடுத்து வச்சீங்க, ராஜா மாதிரி உள்ள தூங்குறீங்க, நான் திருட மாதிரி வெளியே சுத்தி தள்ளிடுறேன். இப்படி குறுக்க மாதிரி தூங்காம இருந்தாக்கா நான் எப்பதான் தூங்குறது? இதான் 4 பேர் சோத்த முழுங்குறீங்க. அட்லீஸ்ட் 10 மணிக்கு தூங்கி தொலைச்சிருதானே. மாப்பிள, உங்க அப்பன்கிட்ட இருந்து என்னைக்கு பணம் வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு தூக்கம் வரும். மாப்பிள, உங்க வாழ்க்கையில தூக்கத்தை மறந்துட வேண்டியதுதான். அப்படின்னா உங்க அப்பா கிட்ட இருந்து பணமே வராதா? பணம் வருவியா? நான் கஷ்டப்படுறேன்னாக்க பணம் வரும். ஆனா மணியாடுற எப்படி வரும்? பரலோகத்துல இருந்து சுட்டுட்டாங்க. மாஸ்டர், இது பழைய டூப்பு. வாவா, அவர் நல்ல மனுஷன் போல இருக்கு. இது தருதல. உயிரோட இருக்கிற அப்பனை போய் செத்து போயிட்டான்னு சொல்றான். என்னடா தேடுற? இதுல சித்ராவை காணுமே. மூஞ்சி. உனக்கு இன்னும் 2 மாசம் தான்டா டைம். அதுக்குள்ள பணம் வரல, சிங்கப்பூர் போயிடுவோம். அப்பா, முதல்ல 2 பேரும் அதை செய்யுங்க. குழந்தை எங்கட போய் சொல்றியா? டேய், நம்ம 4 பேரும் தான்டா போனோம். சிங்கப்பூர் போய் உங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கும் சித்ராவுக்கும் ஜோம் ஜோம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா மாப்பிள்ள. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னிய, கல்யாணங்கிற வார்த்தை காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஏன் பேசப்படுது? ஏன் சண்டு புள்ளுன்னு ஊடுவீங்க? போய் தின்னுங்க, இல்ல தூங்குங்க. உள்ள என்னையா வாங்கி வச்சிருக்க திங்கிறதுக்கு? அப்படி கத்தி வெட்டி தின்னு. எங்க முயற்சியில வெற்றி கிடைக்கிறது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. போயிட்டு வாங்கப்பா. அப்பா, சரவணன், ஒரு காலத்துல நாம செல்வ சிறப்போடு இருந்தோம்ங்கிறத இனிமே நீங்க அடியோடு மறந்துடணும். என்னப்பா சொல்றீங்க? அப்பதான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, வாழ்ந்து கெட்டவங்களை ராசி இல்லாதவன் வணங்கி வேலை செய்ய மாட்டான்னு சமுதாயத்துல பலவிதமா பேசுவான். ஆனா உங்களுக்கு யாரு வேலை தர்றாங்க, அந்த முதலாளிதான் உங்களுடைய கடவுள். அவருடைய நன்மைதான் இனிமே உங்களுடைய கடமை. சரிப்பா.
நான் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. ஏங்க பஞ்சாட்சரம், யார் இந்த பாய்ஸ் எல்லாம்? உனக்கு விஷயமே தெரியாதா? அவனுக்கு எப்படியா தெரியும்? அவன் இப்பதானே ஆபீஸுக்கே வர்றான். நம்ம மேனேஜர் ரிட்டையர்ட் ஆன போது அந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தியல்ல, அதுதான் இல்ல. அந்த போஸ்டுக்கு ஒரு ஆள் தேவைன்னு முதலாளி பத்திரிகையில விளம்பரம் பண்ணிட்டாரு. அந்த விளம்பரத்தை பார்த்துதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. முதலாளினா குட் மார்னிங் சார். ஒரு சிம்பிள் ரெக்வெஸ்ட் சார். என்ன? நான் எத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்க்கறேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல சார், இத்தனை வருஷமா நான் வேலை பார்க்கறேன். எனக்கு அந்த போஸ்ட கொடுக்காம வேற ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி விளம்பரப்படுத்திருக்கீங்களே, இது நியாயமானு நான் கேட்கிறேன். கைய கேளப்பட்டது, கைய வச்சுக்கிட்டு இத்தனை நாள் இங்க உனக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறனே, அது உன் திறமைக்கா இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும் சார். நீங்க தானே அடிக்கடி சொல்லிருக்கீங்க, இதை விட்டு வெளியே போனாக்கா ஒரு பய கூட வேலை கொடுக்க மாட்டான்னு சொல்லி. கஞ்சி கூட ஊத்த மாட்டான். அறிவு இருக்காம? அறிவு இருக்கா உனக்கு? எங்க தேடுற பாருங்க. ஜான்சன் கம்பெனிக்கு நீதான் லெட்டர் எழுதுன. பதில் வந்திருக்குமே சார். புக் அனுப்ப சொல்லி எழுத சொன்னா பூட் அனுப்ப சொல்லி எழுத சொல்லி. அவன் என்னடா செருப்படி நான் வச்சிருக்கேன் பதில் எழுதிருக்காம பதில் எழுதிருக்கான். அது கேக் பதிலா டீ விழுந்து போச்சு, அவ்வளவுதான் சார். டீய போடுவே, ஆற போடுவே, கேய போடுவே, அதெல்லாம் எங்கேயாவது போய் போடு. இங்க போட்டு என் பிராணனை வாங்க. பாய் பாய் எனக்கு அட்வைஸ் பண்ணாதாமா. பாய் பாய். அங்க இல்ல சார், அங்க இருக்கு. அது தெரியும் எனக்கு. வெளியில வந்திருக்காங்களே அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர உள்ள இந்த பேனாவை அந்த வழியில போடு மேன். எதுக்கு என்ன கேட்கப்படாது, சொன்னதை வழியில போடு. என்ன வெடி வைக்கிறோமா நின்று வந்து தொலை. அங்க பாக்காத மேன், அங்க பாக்காத. இங்க வேற வேலை என்னோட பெரிய உபத்திரம். உன்னை வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது இடம் வச்சுக்கணும். குட் மார்னிங் சார். வேண்டாம் நீ அல்ல வேலையில போ. ஏன் சார்? குட் மார்னிங் சார். என்ன சார் நீங்க பேனா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னதை செய்யுமே, உயிரை வாங்காத. போ போட. எதுக்கு? குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பேனா கீழே. உன் பேர் தான் சரவணா? எஸ். உண்மையா? நீ உட்காருப்பா. பரவாயில்ல. இன்னையிலிருந்து உன்னை வேலைக்கு சேர்த்து மாசம் 200 ரூபாய் சம்பளம். என்னடா 200 ரூபாய்? காலேஜ்ல இருந்து நேரா வந்திருக்கான். ஆபீஸ் வேலையை பத்தி என்ன தெரியும்? வேலையை கத்துக்க முடியும், ஆனா பொறுப்புணர்ச்சியை கத்துக்க முடியாது. அந்த தம்பி கிட்ட அது இயற்கையாவே இருக்கு. மிஸ்டர் சரவணன், இதுதான் நம்ம ஹெட் கிளாஸ். போடா, அவர் சீட் கழிச்சிட்டு போ. தேங்க்யூ சார். ஏன்டா நின்றுட்டு? நீ காக்கா, நீ காக்கா, அண்டன் காக்கா. பேனாவை தூக்கி மேஜ மேல வச்சு முதலாளி அப்படியே வந்து கொத்திட்டு நீ பயங்கரமா. நான் எங்க போறேன்? இதான் இங்க வா. வா, இதுதான் உன் சிம்மாசனம். இதுல உட்காரலான்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். நீ உட்கார். நீ உட்கார். இல்ல, நான் இங்க வந்தது உங்க வளர்ச்சிக்கு இடைஞ்சலா இருந்தா நான் போயிட்டு. அதெல்லாம் ஒண்ணு. ஐயோ, சரியா போச்சு. நீ போயிட்டா மாத்திரம் எனக்கு இந்த சீட்டு கிடைச்சிருமா? வேற எவனாதான் வந்து உட்காருவான். அதுக்கு நீ எவ்வளவோ நல்லவன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவ போது தெரியுது. கொஞ்சம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. நான் ஒரு டைப்பு. நான் அப்படி இப்படியா நடந்துப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்புறம் நம்ம சேமலா போனா அப்ப பாத்துக்கலாம். சொந்த ஒரு இந்த ஒரு எல்லாம். மனோன்மணி, பூங்கொடி, பூங்கொடி, உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? நானும் தான் நேற்று ஸ்டேஷனுக்கே வந்திருப்பேன். ஒரு கலாச்சார தூது கோஷ்டி வரவேற்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். சாயந்தரம் பங்களாவுக்கு வந்து நீ வெளியே போயிட்டேன். ஆமா, வெளியே தான் போயிருந்தேன். என்ன இது
எப்பவும் கலகலப்பா இருப்பேன், ஏன் இப்படி சோர்வா இருக்கேன்? பரீட்சை எல்லாம் நல்லா எழுதலையா? வாழ்க்கையே ஒரு பெரிய பரீட்சையா இருக்கும்போது கல்லூரி பரீட்சையை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. அதுக்குள்ள வாழ்க்கைய பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? பூங்கொடி, என்னை போல ஏழை பெண்களுக்கு தான் வாழ்க்கை ஒரு போராட்டம். உன்னை போல பணக்கார பெண்களுக்கு வாழ்க்கை ஒரு விளையாட்டு தானே. போராட்டத்துல வெற்றியும் விளையாட்டுல தோல்வியும் ஏற்படக்கூடாதா? இந்த தத்துவ விசாரணை நமக்கு எதுக்கு? இரு வரை. உதவி ஆசிரியை மனோன்மணியை பார்க்கலாம். உள்ள இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். மனோன்மணி, யாரும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் அப்பா ரூமுக்கு போயிட்டு வரேன். என்ன எதுக்கா பார்க்க வந்தீங்க? நான் உங்களை பார்க்க வரலீங்களே, உதவி ஆசிரியை பார்க்கலான்னு வந்தேன். அது நீங்க தான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னே வந்துட்டு புதுரா போடுறீங்க. என்ன பார்க்க வேண்டிய அவசியம்? இப்படி படபடன்னு பேசுனீங்கன்னா எப்படி? நான் இந்த பக்கம் உட்கார்ந்து பேசலாங்க. அனாவசியமா வரவங்களை உட்கார்றதுக்கு இது ரயில்வே வெயிட்டிங் ரூம் இல்ல. நீங்க ஒரு தடவை எனக்கு லெட்டர் எழுதிருக்கீங்க, அதை வச்சுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன, நான் உங்களுக்கு லெட்டர் போட்டேனா? ஆமா. ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்லீங்களா? இது பாருங்க. ஓ, நீங்க தானா? நீங்க கதை எழுதுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாலிபால் ஆடுவேன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. உங்க விருப்பம் தெரியாம நான் கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். கடிதம் போட்டதுக்கு கதை அனுப்பிச்சிட்டீங்க, அப்படியே இங்க வந்தீங்க? இல்ல, கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது எப்ப பிரசுரமாகவும் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். கதைகள்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த பாராட்டுதல கொஞ்சம் அன்போட சொல்லக்கூடாதுங்களா? முன்பின் தெரியாதவங்க கிட்ட அன்பு செலுத்துற வழக்கம் எனக்கு கிடையாது. சாரிங்க, வரணுங்க. மிஸ்டர், என்னங்க? வந்தது வந்தீங்க, ஆசிரியரை பார்த்துட்டு போங்க. சார், இவர்தான் மிஸ்டர் பார்த்திபன். ஓ, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல. இப்ப உட்காருங்க. இதுதான் என் மகன் பூங்கொடி. நான் முதல்லயே பார்த்துட்டேன்ப்பா. நீங்க அனுப்பியிருந்த 10 கதைகளும் முத்து கதைகள். உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு அந்த கதைகளே போதுமான அத்தாட்சி. உங்களுடைய பாராட்டுதலுக்கு என்னுடைய நன்றி. உங்க சட்டப்படிப்பு இந்த வருஷத்தோட முடியுதுன்னு தமிழாசிரியர் ராமலிங்கம் சொன்னாரு. மேற்கொண்டு என்ன செய்யறதாக இருக்கீங்க? ஒரு நல்ல வக்கீல் கிட்ட 1 வருடம் பயிற்சி பெற்ற பிறகுதான் நானும் ஒரு வக்கீலா பணியாற்ற முடியும். ஆனா இப்ப எங்க குடும்பம் இருக்கிற வறுமை நிலையில 1 மாதம் கூட என்னால வருமானம் இல்லாம காலம் தள்ள முடியாது. மன்னிக்கணும். உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஆள் தேவையா இருந்தா எந்த வேலையானாலும் சரி, நான் செய்ய தயாரா இருக்கேன். உட்காருங்க, உட்காருங்க. காலத்தையும் பணத்தையும் செலவழிச்சு ஒரு பெரிய படிப்பை படிச்ச பிறகு அதனுடைய பலனை அனுபவிக்காம விடுறது புத்திசாலிகளுக்கு அழகல்ல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் பல சோதனைகள் ஏற்படும். நாம தளரக்கூடாது. அட்வொகேட் ரங்காச்சாரி என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் அவர்கிட்ட உங்களை பத்தி சொல்றேன். நீங்க நாளையில இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. என்னுடைய குடும்ப நிலைமை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். வாரத்துக்கு ஒரு கதை எழுதி நம்ம கலைமன்றத்துக்கு அனுப்புங்க. மாதம் 200 ரூபாய் கொடுக்க சொல்றேன். நீங்கதான் என்னுடைய கண்கண்ட தெய்வம். உங்களை போன்ற கலைஞர்களுடைய முன்னேற்றம் தான் தமிழனுடைய வளர்ச்சி. மனோன்மணி, கேஷியர்ட்ட சொல்லி இவர் இதுவரை அனுப்பியிருந்த கதைகளுக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றி சார். வாங்க. ஆமா, பெங்களூர்ல உங்களை பார்த்தப்போ ரொம்ப பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி இருந்தீங்க. இப்ப வறுமையில இருக்கேன்னு சொல்றீங்களே. என் சொந்த சரித்திரத்தையே ஒரு கதையா எழுதினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு பேங்க் முறிவுனால எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் போய் நாங்க ரொம்ப வறுமையில இருக்கிறோம். அப்படியா? நொந்து போன உள்ளத்தோட வந்த உங்களை நான் ரொம்ப புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, நீங்க அப்படி சொல்லலைன்னா இப்ப உங்களுடைய அனுதாபமும் அன்பு எனக்கு கிடைச்சிருக்குமா? சாப்பிடுவாங்க. இல்லைங்க, நான் வீட்டுக்கு போறேன். பரவாயில்ல, நானும் உங்களை போல ஏழைதான். ஏழைக்கு ஏழை நண்பர்கள் இல்லையா? வாங்க, உட்காருங்க. நீங்க எழுதின மஞ்சுடாங்கிற கதையை படிச்சப்போ நான் உண்மையிலேயே அழுதுட்டேன். உங்க கற்பனையில உருவான மஞ்சுடாவுக்கு எனக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு தாய் தகப்பனார் கிடையாதா? கூட பிறந்தவங்கன்னு சொல்றதுக்கு கூட யாருமே கிடையாது. ஒரே ஒரு சின்னம்மாதான். அவங்க கூட இவ்வளவு காலமா வெளிநாட்டுல இருந்தாங்க.
எனக்குன்னு யாருமே இல்லாம இப்படி வளர்ந்தேன், இப்படி படிச்சேன்னு இப்ப நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப பயமா இருக்கு. பூங்கொடியோட உதவி மட்டும் இல்லைன்னா நான் படிப்பையும் முடிச்சிருக்க முடியாது, வேலையில சேர்ந்து இந்த மாதிரி அமைதியான வாழ்வையும் அடைஞ்சிருக்க முடியாது. என்ன சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. நீங்க இதோ அப்பா. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா வர்ற? அப்பா கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க. எதுக்கு? ஏதோ பிள்ளை சொல்ற, கொஞ்சம் கண்ணை மூடிக்கீங்களா? சரி முடிவிட்டேன். இப்ப கண்ணை பாருங்க. எதுப்பா இவ்வளவு பணம்? என்னுடைய முதல் சம்பாத்தியம். மீனாட்சி, என்னப்பா ஆச்சரியப்படுறீங்க? நான் பெங்களூர்ல இருக்கும்போது பொழுதுபோக்குக்காக கதைகள் எழுதுவேன். அதை வந்து கலைமன்ற பத்திரிகைக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த கதைகளுக்காக அவங்க எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்கப்பா. அப்பா, அம்மா, வெற்றி வெற்றி. அண்ணா சக்சஸ் நான். என்ன தம்பி, உனக்கும் வேலை கிடைச்சாச்சா? எனக்கும்னா அப்ப அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சா? கதை எழுதுற வேலை. இதப்பா 500 ரூபாய் கொண்டு வந்திருக்கான். அடே, வக்கீலுக்கு படிச்சுட்டா கதை எழுத கத்துட்டீங்களா? வெரி குட்ண்ணா. அப்பா, உனக்கு எங்க வேலை கிடைச்சது? என்ன வேலை கிடைச்சது? எனக்கு சித்ரா அண்ட் கம்பெனில மேனேஜர் உத்தியோகம்ப்பா. மாசம் 200 ரூபாய் சம்பளம். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி, இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி கொண்டாடுறதுனே தெரியல. ஓடு போய் பால் பாயசம் தயார் பண்ணு. அப்பா இத பாத்தீங்களா? புதுசா ஒரு மருந்து வந்திருக்கு. இதை விடாம 1 வருஷம் உங்க கை காலுக்கு தடவனா வியாதி சொஸ்தமாயிடும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணார். எங்கன்னா இனிமே எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? நாங்க இருக்கும்போது அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா.